இசை வந்து எப்பவுமே நமக்கு எல்லாம் மருந்து தான் சார். அப்படி உங்களுக்கு இசை இளையராஜா எனக்கு மருந்தா இருந்தாருன்னு சொல்ற விஷயம் என்ன வருது? எல்லா சாங்ஸ்லையுமே ஒரு பாடல் ஆசிரியருடைய பின்பலம் இருக்கும். அதனுடைய நம்மளை இன்ஸ்பயர் பண்ணுறதுக்கு. அது இளையராஜாவே நிறைய பாடல்கள் அவரும் சொந்தமாக எழுதியிருக்காரு. ஆனால் நான் என்ன பார்க்குறேன்னா, வெறும் மியூசிக்கை வச்சு ஒருத்தனை தட்டி எழுப்ப முடியும்னா அது இளையராஜாவால் தான் முடியும்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு ஒரு நல்ல உதாரணம் என்னென்னா, இந்த சத்ரியனில் ஒரு பிஜிஎம் வரும். அந்த விஜயகாந்த் திருப்பி வெகுண்டு எழும்போது ஒரு ட்ரம்பட்டோட பர்கஷனோட ஒரு பிஜிஎம் வரும். அந்த பிஜிஎம்மை கரெக்டாக கேட்டால் 10 நாள் ஆஸ்பத்திரியில் படுத்தவங்க கூட எழுந்து உட்காந்துரும் சார். பிஜிஎம். ஆமாம், வெறும் பிஜிஎம். பாட்டால எல்லாருமே இன்ஸ்பயர் பண்ணியிருக்காங்க. அது கண்ணதாசன் வாலி காலத்துலேருந்து பாடலும் இசையும் சேர்ந்து இன்ஸ்பயர் பண்ணும். ஆனால் ராஜா மாத்திரம்தான் வெறும் இசையை வச்சு இன்ஸ்பயர் பண்ணி சோர்ந்து போய் உட்காந்துருக்க எழுந்து உட்கார வச்சிருவாரு. அது நான் அவர்கிட்ட உணர்ந்த ஒரு விஷயம். ஸ்கூலுக்கு வந்து போகிறதுக்கு எல்லாருக்குமே குழந்தைங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஆனால் நாங்கள் வந்து சிலோனில் ரேடியோவில் இளையராஜா பாட்டாக போட்டுக்கிட்டு இருப்பாங்க இப்போ 80களில். அதனால் சந்தோஷமாக ஸ்கூலுக்கு போவோம். எல்லாம் கேட்டுக்கிட்டு எங்கள் செயல்பாடுகளுக்கெல்லாம் ரெக்கார்டிங் வந்து இளையராஜா பாடல்கள் தான். அப்போ புத்தம்புது காலைன்னு ஒரு பாட்டு படத்திலே வரல, ஆனால் பதிவாகி பெரிய ஹிட் ஆயிடுச்சு. சிலோன் ரேடியோவில் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அந்த பாட்டெலாம் பாடும். நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக பள்ளிக்கூடத்துக்கு போவோம். சிலோன்னு சொன்னோடனே ஞாபகம் வருது. இங்கே விதூஷன் சொல்லுங்க. நீங்க ஸ்ரீலங்காலேருந்து வந்திருக்கீங்க இல்லையா? ஸ்ரீலங்கால எந்த இடம்? ஸ்ரீலங்காவில் மட்டக்களப்பு பெட்டிக்கலன்னு சொல்லுவாங்க. ஈழத்தமிழர்களுக்கு இசையின் ராஜாவாக உண்மையாக இளையராஜா சார் எப்பயும் இருந்து கொண்டிருக்கார். எனக்கு படிப்பிச்ச மேம் கூடி சொன்னாங்க, இதை சொல்லுங்க விதுஷன், கட்டாயம் போய் சொல்லுங்க. அந்த கரண்ட் இல்லாத காலத்தில் கூடி அந்த டைனமோ சைக்கிள் அந்த டைனமோ சுற்றி அதில் இந்த கரண்ட் எடுத்து இலங்கை வானொலி எல்லாம் வந்து பாடுபட்டு அந்த பாடல்களை கேட்டிருக்காங்க. உண்மையில் இளையராஜா சார் பாடல்கள். இப்போ நான் எம்ஏ செஞ்சு கொண்டிருக்கிறேன் மியூசிக்கில், வோக்கல். இங்கே எங்களுக்கு வெஸ்டர்ன் மியூசிக்ன்ற ஒரு பாடம் ஒன்று அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அதில் கூடி ஒரு சார் ஒரு ஆள் வந்து படிப்பிச்சார். அவர் படிப்பிச்ச சிலபஸை விட அவர் உச்சரித்த பேர் இளையராஜா சார் தான். உண்மையில் என்னென்னா வெஸ்டர்ன் மியூசிக்கை இசை என்று எடுத்தாலே இளையராஜா சாரை தாண்டி நம்ம அதை படிக்கல அப்படின்ற ஒரு விஷயத்த கண்டிப்பாக சொன்னார். அதில் அவர் உச்சரித்த ஒவ்வொரு வார்த்தையுமே இளையராஜா சார் இளையராஜா சார். அப்போ உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச ஒரு பாடலை பாடுங்க, ஈழத்தமிழர் குரல்ல கேட்போம். கட்டாயம். மங்கை இனமும் மன்னன் இனமும் குலம் குணமும் என்ன, தேகம் துடித்தால் கண்ணேது, கூந்தல் கலைந்த கனியே, கொஞ்சி சுவைத்த கிளியே, இந்த நிலைதான் என்ன விதியோ, இளமையெனும் பூங்காற்று பாடியது ஓர் பாட்டு, ஒரு பொழுது ஓர் ஆசை, சுகம் சுகம் அதிலே ஒரே சுகம்.